தீபாவளி பர்ச்சேஸ் போன மாதிரி பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஷாப்பிங் போயிட்டு வரோம்பா. ஷாப்பிங் பண கேலண்டர் எதுவும் வாங்கிட்டு வந்துட்டியா என்ன? டேய் அங்கிள், அப்பா எனக்காக 15 லட்சம். உங்க அப்பா பணம் அனுப்புனாரா? ரெடி செட்டாரா? பண்ண பரிகாரத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. இல்ல ஆண்டி, அப்பா போக முடியும். அந்த ஊர் ஜெயில பேங்க்ல நடந்து எனக்கு கொடுக்கணும்னு தனியா எடுத்து வச்சிருந்தாரா. எதுக்கு எல்லாருமே இத்தனை கேள்வி கேக்குறீங்க? பொருன்னு தெரிஞ்சு தனியா எதுவும் எடுத்து வச்சுட்டு போகல ரவி. அப்பா இந்தியா கிளம்புறதுலாமே. என் மாமா கிட்ட சொல்லிட்டு அந்த டென்ஷன்ல என் மாமாவும் மறந்துட்டாரு. என்ன அவரே தலைமறைவா தானே இருக்காரு. அவர் எப்படி பணம் அனுப்ப முடியும்? அவனை விடுறா. அவன் பொண்டாட்டி வீட்ல இருந்து எதுவும் வரல. ஆமா, அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் ஏன் இத்தனை நாள் அனுப்பி இருக்காரு. அவர் சீக்கிரமாவே நீ தூக்கிட்டு ஓடுனது 27 லட்சம். இப்ப அதுல கிட்டத்தட்ட டேய், அது அவன் மாமனார் அனுப்பி வச்ச காசுரா. அது எப்படிடா நமக்கு காரு? அது பொறுக்கலையா உனக்கு? ஏய், அவன வேண்டிய காசு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இவன் உங்க எல்லாரும் ஏமா அப்ப கேளுங்க. அவர் அப்பதான் மீனா நீ பாயிண்டா பேசுற. பா, உனக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி ஏதோ ஒரு பொண்ணு பணத்தை ஏமாத்திட்டு. இந்த பணம் ரோகிணிக்காக அவங்க அப்பா அனுப்பிச்ச பணம். அது ரோகிணி தப்புடா. அது அவங்களே பா ஒத்து நல்லவனா வாழ்றது அடுத்தவங்களுக்காக இல்ல. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா மனோஜ்? ஆமாமா, இத்தனை அப்பாவுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். மட்டும் இல்ல, இன்னும் 15 லட்சம் சீக்கிரமா மனோஜ்க்கு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. ஓ ஓ, அது ஆரம்பிப்போம். ஆமா ஆமா, அதான் அதுக்கு நாங்க டபுள் மடங்கா கொடுக்க போறோம். அதெல்லாம் நீ செய்வேன்னு எனக்கு தெரியாதாமா? எங்க உங்க அப்பா இந்த பக்கம் வரவே இல்லையே கூட எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. தொலைஞ்சு ஏமாறாம இருந்தா சரி. அவர் ஜெயில இருக்கிற இந்த நல்ல பிசினஸா பண்ணு. ஒரே மாசத்துல 15 கோடி. எனிவேஸ், பெஸ்ட் ரோஹிணி, தேங்க் யூ. நீ படிச்ச பொண்ணு, பெரிய இடத்து பொண்ணு. புரியுதுங்க. அத்தை அவ்வளவு பாசமா இங்க வேற யார சொல்லாது.